பாம்பு இருக்கு. ஓ மை காட், அது தெரியுதா என்னன்னு தெரியல. பாம்பு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆறா மாதிரி ஆஃப் ரோடு. ஓ ஆஃப் ரோடு ஆஃப் ரோட். முன்னாடி பேரா இப்போ ஆஃப் ரோடிங் பண்ண போகிறாங்க. ஜீப் வரப்போகுது. ஸோ நம்ம தான் அதில் லக்கி அன்லக்கியாக இருக்கோம். அப்படியே எடுங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க வருவாங்க. நான் தனியாக இறங்கி காட்டுக்குள்ள வந்துட்டேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமான ஆஃப் ரோடு வரப்போகுது. பாறைலாம் இருக்கு. பயங்கரமான ஆஃப் ரோடு. ஓ ஐயப்பா, வண்டு சாஞ்சிருச்சா. ஐயோப்பா, முன்னாடி ரோடு ஃபுல்லா ஆஃப் ரோடு. வேற லெவலில் இருக்கு. பயங்கரம் பயங்கரம். சாயுதுமா வண்டி. எல்லாத்தையும் கையில பிடிச்சி உட்காந்துக்கிறோம். ஆனா சூப்பர் சூப்பர். ஃபுல்லா ஃபாரஸ்ட்டுங்க, ஃபுல்லா ஃபாரஸ்ட்டு. செம ஆஃப் ரோடு. யானை இருக்குன்னாங்க, பார்க்கலாம். பயங்கரமான ஆஃப் ரோடு. யானை வந்திருக்கா இஷ்டம்பால അത് പോയിടുമോ? ഇടയ്ക്ക് നമ്മളെ തിരിച്ചു ഓടിക്കും, വഴിയൊന്നും മാറില്ല. ഇതൊക്കെ ആന മേടിക്കുന്ന ഇത് ആന വന്നിട്ടാണോ? ഓ ஒரு குலுங்குது. வேற லெவலுக்கு ரோடு. ஆனா பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. வந்ததுலேருந்து 2 பாம்பை பார்த்தாச்சு. அதுவும் 3 ஆக்சுவலாக. அதான் 3 பார்த்துருக்கோம். ஆனால் நான் 2 தான் பார்த்தேன். 7 இருக்குடா. அதில் பார்த்தீங்கன்னா அடா 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 வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அப்படி மட்டும் என்னென்னவோ வருது.
അല്ല അത് അവിടെ താമസിക്കുന്നവരാ. ഓ சார் வீடியோ ஆஃப் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. யானை ஏதாவது வருதான்னு பார்ப்போம். யானை வந்தால் நல்லாயிருக்கும். ആനയെ കാണാൻ പറ്റും. അതെ സൈഡിൽ നോക്കിയാലേ அந்த பக்கம் இருக்குமாண்டா. ஏதோ யானை இருக்குன்றாங்க, பார்ப்போம். தெரியும்னு சொல்கிறாங்க, பார்க்க சொல்கிறாங்க. வீடு எடுக்கணும்டா வண்டிയുടെ ഫ്രണ്ട്. எனக்கு பயமாக இருக்கும் போல. யானை வேறு இருக்குட்டா, எனக்கு பயம். யோயோ ஆ ஏன்னா பரத் நீ போயிடுப்போம். டவுன்ல இறங்குது. ஓ மரத்தை வெட்டியிருக்கிறாங்கப்பா. வா ஆ நீலகிரியா? ஏன் நீலகிரி மலை? இதுதான் ரோடு. அது வாட்டம் போக முடியாது, நாம கண்டிப்பாக ஆஃப் ரோடிங்கிறது இந்த மாதிரி ஜீப்பில் வந்து பண்ணோம்னா யானையோட சாணி இருக்குது. யானையோட சாணி இருக்குது, ஆனால் யானையை தான் பார்க்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோமோன்னு தோணுது. பட் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷா? ஐயோ ஆமாப்பா. ரைட்டில் கவர் லெஃப்டில் யாராவது கவர் பண்ணுங்க. அப்பா என்ன நடுக்காட்டில் வீடு கட்டிக்கிறப்ப யானை வரும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அப்பா எங்கப்பா ஏற்றின்னு வந்து தடுக்கிறது? இல்லை யானைக்காக தான் வெயிட்டிங். யானை வர மாதிரி தெரியல. யானை சாணியை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம். ரசம் வருங்க ஒருத்தான பிளேஸ். எப்போ எவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது மரம். இது யானை தான் கண்ணு தெரியுமான்னு பார்க்குறோம், தெரிய மாட்டேங்குது. வீலா கம்பெனி இருக்கிற எனக்கு ஒரு பாரி எப்போ எங்கே உளுத்துறோன்னு பயமாகுது. பயந்து நோக்கம் வீடு எடுத்துனுக்கிறேன். இதெல்லாம் யானை வந்து இது பண்ணதான். மொத்தமும் சரியான காடு, பயங்கரமான காடுங்க. இந்த கோர்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் ஆஃப் ரோடிங்கில் எடுக்க கஷ்டமாக இருக்குது. யானை தான் வருமானு பார்க்குறோம், இதான் வர மாட்டேங்குது. ஓ அப்பா, இது பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்குது.
என்னது இதெல்லாம் அப்பா யானை பார்த்தேன் யானை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கு அப்படி சும்மா வாயிலே வர சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் தனியாக போயிட்டுக்கிறோம் 9 பேர் இதுலையா இந்த ஆஃப் ரோடிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால்ஸு பட் இங்கே அட்டைப்பூச்சி நிறையா இருக்குன்றனால குளிக்கிறது இல்லை சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் நண்பர்களே நீங்கள் குளிக்கிறத பார்க்கலாம் நல்லா இருக்கும் அது எல்லாம் பாருங்க ஐயோ தப்பாக பேசிட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரிதான் ஃபால்ஸ் சேட்டன் சேட்டியின் குளியல் ஏய் எம்மளூர் இங்கே அட்டை நிறையா இருக்குன்னாங்க ஸோ அதனால் இங்கே குளிக்கல ஸோ பயங்கரமான டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமான டிரைவர் நேம் என்ன ப்ரோ நேம் ஷெஃபின் அனுஷபின் ஷெஃபின் 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 சூப்பர் அது இந்த வியூ நல்லாயிருக்கு ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு அப்படியே லைக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் அட்டை நிறையா இருக்குன்றனால குளிக்கலாம் முடியாது பட் சூப்பராக இருக்குது நைஸ் அப்படியே பார்த்தா ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வைல்டு தான் சுற்றியும் வைல்டு வேறு லெவல் எங்க தலை டிஆர் கண்ணாடி போடுதல இவர் தான் இதை நான் புக் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்தினாரு ரொம்ப நன்றி ஆஃப் ரோடிங் தான் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாலுமே சூப்பருங்க ஆக்சுவலாக ஒரே நாளில் இந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறோம் பட் நாங்கள் திரும்ப பார்த்துருக்கோம் அதுவும் கரெக்டு தான் நாங்களே போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு போயிருப்போம்னு தெரியல இந்த மாதிரி புக் பண்ணி வந்தனால இது கொஞ்சம் அட்வான்டேஜ் நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கரெக்டு தானே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் സൂപ്പർ. മകളുടെ പാക്കേജ് നമ്മൾ നമ്പർ ഉണ്ടാവും എൻ്റെ അടുത്ത്, അത് വിളിച്ചാൽ മതി. டிஸ்கிரிப்ஷனில் ஓகே சூப்பர். பயங்கரமாக இருக்குங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நாள் வந்த அன்றைக்கி முதல் நாள் முடிந்து விட்டுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ஆச்சு. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டு, நைட்டு தூங்கலை. ஸோ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் எங்கே போகணுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஓகே, பாய். என்னை மட்டும் விட்டு உக்காந்துட்டீங்க. ஸோ காய்ஸ், இன்னொரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறோம். இது நல்லாவே இருக்குது. மெயின் லுக் பார்த்தீங்கன்னா அதிராப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இருங்க, ஓடு அப்பா, என்ன அவ்வளோ கீழே இருக்கு. இல்லை இது வேற. அதான் ப்ரோ, இது இந்த பார்த்தாங்க, இதை ஒழிஞ்சு அதான் அவர் காமிச்சாருல்ல, அதான் இது. அந்த கீழே ரிவர் மாதிரி வந்துச்சு, நம்ம பிரிட்ஜ் மேலே நடந்து போனோமே, அதுவா இது? இல்லை அதுவா இது? பயங்கரமாக இருக்கு.
செம்ம டவுனு கீழே. வரதா சரிங்க போடா அங்கே உட்காரு சரின்னு போயிடு. ஆனால் சூப்பராக இருக்கும்பா. ஆனால் ரொம்ப டேஞ்சரு குளிக்கிற பிளேஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரு. அப்பா அடிச்சா எங்கே போக போகிறேன் கீழே. ஐயோ அப்பா மொட்டை மொட்டை பாறை எல்லாம். இதோட லாஸ்ட் பிளேஸ் அது. இந்த பேக்கேஜ் வந்து இதோட முடியுது. ஓகே, ஓரளவுக்கு சொல்லலாம் பெட்டர். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குப்பா அந்த ஃபால்ஸு. சவுண்டு தான், அந்த சவுண்டு தான். வேறு லெவலுங்க. மூணாறு ஃபஸ்ட் டைம் வந்து ஏமாந்துட்டேன். இந்த வாட்டி ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு எல்லாத்தையும். சூப்பராக இருக்குது. தெரில, அங்கே எங்கே இருந்து பார்த்தோம். போட்டிங்லாம் இருக்குது. ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே இன்க்ரீஸ் பண்ண? இப்போ தான் குறைஞ்சிருக்கு ஸ்பீடு. ஆமாம்.